ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாதம் தான். ஏன்னா புது புது விஷயங்கள் இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் புதன் உங்களுக்கு 9 குடையவர் 5ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கு. உங்களுடைய ராசியாதிபதி சனி 3ஆம் இடத்துலயும் 7ஆம் இடத்துல வந்து இப்ப இந்த மாதம் பிறக்கும் போது வந்து சுக்கிரனும் குருவும் 6ஆம் இடத்துல இருந்தாலும் கூட 26ஆம் தேதிக்கு மேல மே மாசம் 26ஆம் தேதிக்கு மேல குருவும் சுக்கிரனும் 7ஆம் இடத்துக்கு வரப்போறாங்க. அப்போ 7ஆம் இடத்துல உச்சபலம் பெறுறது ரொம்ப அற்புதமான பலன். அது போக வந்து அஷ்டமத்துல கேதுவும் 2ஆம் இடத்துல ராகுவும் இருக்கு. காசு பணம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருந்து நீங்க நினைக்கக்கூடிய லெவல்ல வந்துருங்க. தொழில தொடங்குறது, புதுசா தொழில் தொடங்கலாமான்னா இந்த மாசம் தாராளமா தொடங்கலாம். ஏன்னா உச்சபலம் பெற்ற குரு உங்களுக்கு அமைப்புகள குடுக்குது. குரு பலம் பரிபூரணமா 100க்கு 200% உங்களுக்கு இருக்கு. லாபஸ்தானத்த பாக்குது. அது போக சூரியனும் புதனும் சேர்ந்து லாபஸ்தானத்த பாக்குறாங்க. லாபஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள், குபேரனுக்கு நிதிநிலையை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த மாரி சொல்லலாம். அது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் பாக்குது. சூரியன், குரு, புதன் 3 கிரகங்கள் வந்து அது இல்லாம செவ்வாயும் பாக்குது. மொத்தம் 4 கிரகங்கள் லாபஸ்தானத்த பாக்குது. லாபஸ்தானத்த பார்க்கும்போது, ஆசை, அபிலாசைகள குறிக்கக்கூடிய இடமும் 11ஆம் இடம் தான். அப்ப 4 கிரகங்கள் அத பார்க்கும்போது நன்மைகள் அதிகமாக இருக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்க போது. அதே மாரி ஆசை, அபிலாசைகள்லாம் நிறைவேற போது. புது புது மாற்றங்கள்லாம் உறுதியாக இருக்கு. தொழில்ல நல்ல லாபம் வரும். நிரந்தரமான வருமானங்கள் வரும். பார்வைகள் வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனாலயும், செவ்வாயுடைய பலமும் தன்னுடைய சுய வீட்டையே பார்க்கிறதுனாலயும், நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே வெற்றிய குறிக்கக்கூடிய அமைப்பா தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அனுகூலமான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் உறுதியாக இருக்கு. ஏன்னா, அஷ்டமாதிபதி சூரியன் 5ஆம் இடத்துலயும், பாக்கியாதிபதி புதனும் 5ஆம் இடத்துலயும் கூடி இருக்கிறது நிபுணத்துவ யோகம் பெற்ற அமைப்பா உங்களுக்கு இருக்கு. அதனால பல நன்மைகள் கட்டாயம் உங்களுக்கு வந்தே தீரும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான விஷயங்க. ஏன்னா ப்ரமோஷன் கிடைக்கும், சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். இவ்வளோ நாளா நீங்க உங்களுடைய திறமைகள் என்னன்னு தெரியாம இருந்தவங்களுக்கெல்லாம் உங்களுடைய திறமைகள காட்டி பேரும் புகழும் வாங்கக்கூடிய அமைப்பு, மிகப்பெரிய லெவல்ல பிரபல்யமாகக்கூடியது, உங்களுக்குன்னு ஒரு நல்ல பொசிஷன ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. நீங்க வேலை பார்க்கக்கூடிய கன்சர்னே அது வந்து என்னன்னா, அந்த மேனேஜ்மெண்ட்டே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் குடுக்கறது, உங்களுக்குன்னு ஒரு நல்ல பிளேஸ குடுக்கறது, ஒரு முக்கியத்துவம் குடுக்கறது, ப்ரமோஷன் குடுக்கறது, வெளியில வந்து வேற பக்கம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஹையர் ஹெட் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, பெரிய போஸ்ட்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறது, இந்த மாரிலாம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாசத்துலருந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சுருங்க. அமைப்புகள் அற்புதமான பலன்கள உங்களுக்கு குடுக்குது. கொஞ்ச நஞ்சமா இல்ல. அதிர்ஷ்டத்த வாரி வாரி வழங்க போது. அந்த மாரி தான் இருக்கு. நான் ஆல்ரெடி எப்பவும் சொல்றது தான் 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. வாக்கு ஸ்தானத்துல ராகு இருக்கனால ரொம்ப கவனமா பேசணும். குடும்பத்தாருடைய ஆதரவுகள் வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல கிடைச்சாலும் சரி, கிடைக்கலைனாலும் சரி, அனுசரிச்சு போகக்கூடிய தன்மைய நீங்க வளர்த்துக்கங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்டின்னா ஓடி வந்து நிப்பாங்க. வாக்கு ஸ்தானத்துல ராகு இருக்கும்போது டக்குன்னு ஒரு வார்த்தைய விடுறது, அடுத்தவங்க மனச கஷ்டப்படுத்துறது, இந்த மாரி அமைப்புகள் வர்றதுக்கு உண்டான விஷயம் இருக்கு. அஷ்டமஸ்தானத்துல கேது, கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வருது. பெண்கள பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள், ஸ்தாபங்கள் வர்றதுக்கெல்லாம் அமைப்புகள் இருக்கு. ஆனாலும் அதெல்லாம் சரியா போயிரும். குருபலம் வர்றதுனால அந்யோன்யங்கள் அதிகரிக்கும். கணவனால மனைவியும், மனைவினால கணவனும் ஒருவர் ஆதாயம் அடைந்து கொள்ள மாதமா தான் இந்த மாசம் இருக்கு. அதனால பிரச்சனைகள்லாம் எதுவுமே கிடையாது. குடும்பத்தாருடைய சப்போர்ட்டும், அனுகிரகமும் உங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமாயி கிடைச்சிரும். நீங்க புதுசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றது, ஒரு ஸ்டார்ட் அப் பண்றது, ஒரு தொழில் தொடங்குறது, செல்ஃப் எம்ப்ளாய்டா மாறுறது, ஒரு பிசினஸ் விமனா மாறுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நீங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு கை மேல பலாபலன்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கு. நெறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு. அதே மாரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு குறிக்கக்கூடியது. கம்யூனிகேஷன் சார்ந்த உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு, தொழிலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரானது. புதுசா ஏதாவது விஷயத்த ஸ்டார்ட் பண்றீங்கன்னா வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு இதுவரைக்கும் வேலை கிடைக்கல அப்படின்னா, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. வேலை கிடைக்கும். வேலை ஆஃபர் லெட்டர் தானா வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. நீங்க புது புது விஷயங்கள ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ண மட்டும் தான் நெறைய நன்மைகள் இருக்கு. ட்ரையான விஷயங்கள்லாம் நடக்கும். இல்ல அப்படின்னா கெடுபலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால ரொம்ப ரொம்ப
ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய் 4ஆம் இடத்துல பலம் பெற்றிருக்கனால, வாகன பிராப்தம் இருக்கு. வண்டி வாங்கக்கூடியது, லக்ஸுரி கார் வாங்கக்கூடியது, நிலம் வாங்கக்கூடியது, வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இந்த மாசம் நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இடம் வாங்கி போட்டிருப்பீங்க. அந்த இடத்த விக்கணும்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. இந்த மாசத்த ட்ரை பண்ணுங்க. இந்த மாசத்துல அது வித்துரும். நல்ல லேண்டோட வேல்யூலாம் உங்களுக்கு ஏறிரும். எத தொட்டாலும் உங்களுக்கு சக்சஸ் தான். மிகப்பெரிய லெவல்ல மாற்றங்கள் இருக்குங்க. புது புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்மைய குடுக்கும். நீங்க நெனைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கு. பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டம் தான். இந்த மாசம் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. புது புது ட்ரெஸ் வாங்குவீங்க, நகை வாங்குவீங்க. இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. "ஏது மேடம் இந்த காலத்துல விக்கிறதுல நகையான்னு?" கேட்காதீங்க. ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்து அட்லீஸ்ட் 1 பவுன், 2 பவுனுக்காவது எடுத்துருவீங்க. அந்த மாரி இல்லன்னா, ஒரு 1/2 பவுனுக்காவது எடுப்பீங்க. அந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா பலம் வந்து குரு பலம் அப்படி. சுக்கிரனும், குருவும் சேரும்போது நல்ல அதிர்ஷ்டத்த குடுப்பாங்கங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காசு பணத்த ஃப்ளோ பண்ணக்கூடிய கிரகம். அதே மாரி குருவும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் பொருளாதாரத்த வலுப்படுத்தக்கூடிய கிரகம். அதெல்லாம் 7ல வரும்போது, ஒருத்தருக்கு எந்த வித பிரச்சனைகளா இருந்தாலும், அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புல தான் குரு வந்து உட்கார்றாரு. அதுவே ஒரு பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சிய தான் நான் சொல்லுவேங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம், நல்ல பொசிஷன்ல போய் உட்கார்றது, நல்ல தேர்ச்சி பெறது, நல்ல படிப்புல ஆர்வம் வர்றது, உயர்கல்வியில எல்லாம் பெரிய சாதிக்கிறது, அந்த மாரி அமைப்பு. பொதுவா 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கனால, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கிறது. அரசாங்க பதவி அப்படிங்கிறது, அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது, இந்த வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளுக்கு ஆளாகுறது. அதே மாரி அவங்க போய் உயர் அதிகாரிகள் வந்து, "நீ வா எனக்கு அசிஸ்டன்டா வான்னு" கூப்பிடுறது, காசு பணம் சம்பாரிக்கிறது, சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி குடுக்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துருங்க. அரசியல்வாதிகளுக்கு சொல்லவே வேண்டாம். மகர ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நல்ல காசு பணம், ஒரு பெரிய பதவி, ஒரு வாரிய தலைவர் இந்த மாரி கவுன்சிலர் போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், மினிஸ்டர் போஸ்ட்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குருபலம் நல்ல அமைப்புகள் இருக்கும்போது எது வேணா கிடைக்கும். திடீர்னு இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நின்றுப்பீங்க. உடனே ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் கிடைச்சிரும். அந்த மாரி ஒரு அதிர்ஷ்ட அமைப்பும், யோக அமைப்பும் உறுதியாக உங்களுக்கு உண்டு. நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்கு. அத மட்டும் தவற விடாம யூஸ் பண்ணிக்கங்க. மகர ராசினாலே இந்த மாதம் வந்து ஒரு அதிர்ஷ்டகர மாசமா தான் இருக்கு. ஏன்னா குரு பலமும் இருக்கு, சனி பலமும் இருக்கு, சுக்கிர பலமும் இருக்கு, செவ்வாய் பலமும் இருக்கு, ஆட்சி பலமா இருக்கு. பொதுவா மகர ராசிக்காரங்க எந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னா, வண்டி வாகனங்கள்ல போம்போது ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்களா? இல்ல அப்டின்னா, ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நிவர்த்தி, கோர்ட்டு கேஸு பிரச்சனைக்கு நிவர்த்தி. அதாவது திடீரென லாட்டரி, புதையல் அமைப்புகள் இருக்கு இந்த மாசம். உழைக்காத வருமானம் இருக்கு. பினாமி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்கல்ல, திடீர் விபரீத ராஜயோகம் சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த மாசம் உங்களுக்கு இருக்குங்க. இத கட்டாயம் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. ஒரு சிலருக்கெல்லாம் திருமண யோகம் இருக்கு, திருமண பிராப்தம் இருக்கு, பார்ட்னர்ஷிப் வழி யோகம் இருக்கு. புதுசா பார்ட்னர் போடுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. நீங்க வந்து இவ்வளோ நாளா பார்ட்னர்ஸ் கூட பிரச்சனையா இருக்கு அப்டின்னா, அந்த பார்ட்னர்லாம் வெளில போயிட்டு புது பார்ட்னர் இன்வெஸ்ட்மென்ட்க்காக வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. கலைத்துறைக்கு ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கு. நெறைய வாய்ப்புகள், அதே மாரி காசு பணம் சம்பாரிக்கிறது, வெளிநாடுகளுக்கு சென்று உங்கள் நிகழ்ச்சிய நடத்துறது, மக்கள் கிட்ட வந்து உங்களுடைய நிகழ்ச்சிகள் ஃபேமஸ் ஆகுறது, மக்களால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெர்சனா நீங்க மாறுறது, அந்த மாரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. எத தொட்டாலும் சக்சஸ் தான். மகர ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த மாசம் வந்து மிக அற்புதமான பலன்கள். எத தொட்டாலும் சக்சஸ் தான். ஹெல்த்ல மருத்துவ செலவு இருக்கு. அதே நேரத்தில மருத்துவ ரீதியா பிரச்சனைகள் இருக்கு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து சில பேருக்கு பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை, யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால, தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. காதல் திருமணம், காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாயி, அது திருமணத்தில போயி முடியும். ஒரு சிலருக்குலாம் இந்த என்கேஜ்மென்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதமும், அனுமதியும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள். ஆல்ரெடி மேரேஜ் முடிச்சுட்டு டைவோர்ஸ் பண்ணிட்டு, செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாசம் ஒரு நல்ல பலன்கள் இருக்கு. 5ஆம் இடத்துல நல்ல அனுகூலமான கிரக சேர்க்கைலாம் இருக்கனால,
ஐஸ்வர்ய பிராப்தம் மட்டும் கிடையாது. தெய்வத்துடைய பரிபூரணமான ஆசீர்வாதம் பெற்ற நபரா நீங்க இருக்கனால, எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகளா தான் இருக்குங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்கிறதுனால சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலை, அதாவது 15/5/2026 வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு, அங்க நீங்க சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு, அங்க வரக்கூடியவங்களுக்கு நீர்மோரு, பானகம் தானமா குடுக்கலாம். உங்கனால முடிஞ்சா ஏழை எளியோர்களுக்கு செருப்பு தானமா குடுங்க. அது இன்னும் ரொம்ப நல்லது. இதனால என்ன அப்டின்னா, 1 வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடுங்கிறது இருக்காது. ஆயுள் கண்டம் நிகழாது. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய குடும்பமும் சரி, நீங்களும் சரி நல்லபடியா இருப்பீங்க. வம்சம் வாழையடி வாழையா செழிச்சு விளங்கும். தானம், தர்மங்கள் எப்பவுமே உங்கள காப்பாத்தி நிக்கும். இது உங்கனால முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. நான் பெரிய அண்டா குண்டாவா இது பண்ணி உங்கள செய்ய சொல்லல. ஒரு 4, 5 பேத்துக்காவது நீர்மோரோ அல்லது பானகமோ ரொம்ப எளிமையான முறை தான் இதெல்லாம். இத நீங்க தானமா குடுக்கறதுனால, உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. சரி, இந்த மாசம் வந்து சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்டின்னா, நல்ல விஷயங்கள் இருக்கு. என்ன அப்டின்னா, குரு பலம் 12ஆம் இடத்திற்கு வருது. அது போக உங்களுடைய ராசி அதிபதி திக்பலம் ஆகுறாரு. 10ஆம் இடத்துல திக்பலம் ஆகுறாரு. 9ல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்குது. இது எப்படி அப்டின்னா, பொருளாதார விஷயங்கள்ல உங்களுக்கு நாளுக்கு நாள் உயர்வ குடுக்கும். அதே நேரத்துல மனக்கசப்பு, மன இறுக்கம், சில விஷயங்கள் நம்ம வந்து கை நழுவி போறது, இந்த மாரி விஷயங்களும் நடக்கும். கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும். ஆனா இந்த மாசத்துல வந்து பொருளாதார நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லா விஷயங்களும் கடந்து வரணும். வாழ்க்கையில இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். நஷ்டங்கள், லாபங்கள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். இந்த மாதம் வந்து என்னன்னா, உங்களுக்கு சூரியன், உங்களுடைய ராசிதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம் அப்படிங்கிறது ஒரு கூடுதலான சிறப்பான விஷயம். அது போக 2, 11 கூடைய புதனும் சேர்ந்திருக்கனால நிபுணத்துவ யோகமும் உங்களுக்கு இருக்குது. அப்போ நீங்க எந்த துறை சார்ந்து விளங்குறீங்களோ, அந்த துறையில நல்ல பிரபலியமாகுறது, இந்த மாசம் உங்களுடைய உழைப்பு பாராட்டப்படுறது, அங்கீகரிக்கப்படுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். தொழில் மூலியமா நல்ல லாபம் கிடைக்கும். நல்ல வருமானம் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா 2 கூடைய புதனும், உங்க ராசி அதிபதியும் சேர்ந்திருக்கனால, வருமானத்துல எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. லாபஸ்தான அதிபதியும் புதனா இருக்கனால, நல்ல லாபமும் இருக்கு. தொழில் மூலியமா நல்ல வருமானம், லாபம் 2மே உங்களுக்கு உறுதியாக உண்டு. புதுசா தொழில் தொடங்கலாமா அப்படின்னா, உங்களுடைய ராசியில கேது இருக்கனால, அத நீங்க பார்த்து தான் தொடங்கணும். ஆனா, குரு வந்து இப்ப 12ஆம் இடத்துக்கு வரதுனால, இன்வெஸ்ட்மென்ட் சில சின்ன சின்ன விஷயங்கள நீங்க தாராளமா பண்ணலாம். இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது வந்து சுப விரயமா தான் கருதப்படும். அதனால உங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? உங்களுடைய ஜனன காலத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? தொழில் கிரகம் எப்படி இருக்கு? இப்ப என்ன திசாபுத்தி போகுது? இது எல்லாத்தையுமே உங்களுடைய அஸ்ட்ராலஜர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நெறைய நல்லது. முக்கியமா வந்து தொழில் மூலியமா இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். அது போக வந்து செவ்வாய் நல்ல பலமாக இருக்காரு. 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சகல விதமான சௌபாக்கிய ஸ்தானம்னாலே 9ஆம் இடம் தான். ஆட்சி பெற்று 4ஆம் இடத்தையும் பார்வையிடுறாரு. அது ஒரு நல்ல அமைப்புங்க. குரு வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பார்க்கிறனால குரு செவ்வாய் இணைவே என்னன்னா, குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வாகன பிராப்தத்த குடுக்கும். ஒரு இட பிராப்தத்த குடுக்கும். ஒரு உத்தியோகத்துக்காக வாகனங்கள், அதே மாரி ஒரு பிசினஸ்க்காக வந்து இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, உங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக வீடு, வாகனங்கள், இடம் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இந்த மாதம் உறுதியாக இருக்கு. காசு பணம் வரும்போது, அத கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விரய செலவுகள் ஏற்படும். அதனால ரொம்ப கவனமா இருந்து கையாளுங்க. கொஞ்சம் தெரிஞ்ச விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. தெரியாத விஷயங்கள இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் இருக்கு. 6 கூடிய சனி அஷ்டமத்துல இருந்தாலும் குரு பார்வை இருக்கனால, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கு. பதவி உயர்வு கொஞ்சம் சிறிது கால தாமதப்படுத்தி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் ரொம்ப கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப கவனம் இருக்கணும். பேசக்கூடிய விஷயங்கள், நீங்க செய்யக்கூடியது, அலட்சியமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க. பொதுவா உங்களுடைய ராசியில கேது இருக்கனால, மன இறுக்கங்கள் இருக்கும். சிம்ம ராசிக்கு வந்து இப்ப கொஞ்ச நாளா கடுமையான காலகட்டம் தான். ஆனா, எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தாண்டி வர்றது தான் லைஃபு.
நான் அட்வைஸ் பண்ணல. நெறைய விஷயங்கள அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி போகணும். சிம்ம ராசிக்காரங்க தான் வச்சது தான் நல்லது. அதே மாரியே நடக்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. எதிர்பார்ப்பு நடக்காதம்போது நெறைய ஏமாற்றங்கள், மன இறுக்கங்கள், அத தாங்கிக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு வரும். ஆனா, கடுமையான காலகட்டங்கள்ல மனச திடமா வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியம் கூட. ஸோ, அதனால கேதுக்கு பிரீத்தி என்ன அப்டின்னா, கணபதி வழிபாடு மட்டுமே தான். நிவர்த்தி அப்டின்னா, நீங்க பிரத்யங்கிரா தேவி வழிபாடு பண்ணலாம். உக்கிரமான பெண் தேவதை அப்டிங்கக்கூடிய விஷயங்கள நீங்க கையில எடுத்து வழிபாடு பண்ணும்போது, அதிலிருந்து மன தைரியம் அதிகமாக குடுக்கும். அதே நேரத்தில பிரச்சனைகள எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடியது அப்டிங்கிறது ஏதோ ஒரு ரூபத்தில உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கட்டாயம் கிடைச்சிருங்க. சிம்ம ராசிக்காரங்க நெனச்ச விஷயங்கள அப்படியே ஃபில்டர் இல்லாம பேசுறதே பெரிய பேக் ஃபயரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தவங்கள எந்த அளவுக்கு பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியாது. அது அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட குறைவா தான் இருக்கும். இதனால தான் வந்து கஷ்டமான காலநிலையில உங்களுக்கு உதவி பண்றதுங்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இதுவே ஒரு பெரிய இது. இதெல்லாம் நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட லைஃபே நெறைய விஷயத்துல சேஞ்ச் ஆகும். அதே மாரி பெண்களுக்குங்க. பொதுவா கணவன் வழி பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மன நெருக்கடிகள், ஏதோ இனம் புரியா கவலை, பதட்டங்கள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமாக தான் இருக்கணும். ஆனா செலவுகள் வரவுக்கு மீறி இருக்கும். ஆடை, ஆபரண சேர்க்கை இதெல்லாம் இருக்கு. கணவன் கிட்ட வந்து அடிக்கடி சண்டை போடாதீங்க. அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி போங்க. பெற்றோர்கள் கிட்டயும் சேம் அதே தான். பொதுவாவே அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டமா மாறிரும். உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போகும். அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணல அப்படின்னா, பிரச்சனைகள கையாள்ற மாரி இருக்கும். பொதுவாவே சிம்ம ராசிக்கு வந்து மன சிக்கல்கள், மன நெருக்கடி அதாவது இந்த டிப்ரஷன் சொல்லக்கூடிய விஷயம் அதிகமாக உணருவீங்க. நெறைய மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளில வரது அப்டின்னா, நெறைய பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ சொல்லி பார்த்தீங்கனாலே, அதுவே மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாரி வேலை கிடைக்குமா அப்டின்னா, படிச்சு முடிச்சோனே வேலை கிடைக்குமான்னா, 6 குடையவர் அஷ்டமத்துல நெறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி சம்டைம் உங்களுக்கு கிடைக்காதனால வெக்ஸ் ஆயி போயிருவீங்க. ஆனா குரு இப்ப 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால உத்தியோகஸ்தானம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அதனால நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும். சனி வந்து உழைக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் நல்ல வழிய குடுத்துருவாரு. அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. வருமானத்தையும் பார்க்கறதுனால வருமானம் உறுதியாக உண்டு. ஏதாவது ஒரு வருமானம், இன்கம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு இருந்தே தீரும். அதனால பிரச்சனைகள்லாம் கிடையாது. தாராளமா ட்ரை பண்ணலாம். படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் படிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா குருவோடைய அனுகிரகமும் இருக்கு. செவ்வாயோடைய அனுகிரகமும் இருக்கு. படிக்கக்கூடியவங்க படிப்புல புது புது சாதனைகள பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. நல்ல தைரியத்தோட இருக்கணும். நீங்க நல்ல நெனச்ச மார்க்கு, நெனச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போதுங்க. அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள் தான் இருக்கு. அதே மாரி உயர்கல்வியில நெறைய சாதனை புரியக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிம்ம ராசிக்கு இருக்கு. அம் மெயினா வந்து திருமண பிராப்தம் இருக்கு. ஆனா இந்த மாசம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு திருமண பிராப்தம்லாம் இல்ல. ஏன்னா 7ஆம் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கிரகமும் பார்க்கல. குருவும் பார்க்கல. குரு பலமும் கிடையாது. அதனால திருமணத்த யோகம் இந்த மாசம் ஃபிக்ஸ் பண்ணலாமா? அப்படின்னா, அது உங்களுடைய ஜோசியர கன்சல்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா தசாபுத்தி சப்போர்ட் பண்ணும்போது, ஒரு சில சமயத்துல வந்து திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவா அஷ்டமத்துல வந்து சனி இருக்கனால, தேவையில்லாத விபரீத ராஜயோகமும் கிடைக்கும். அதே நேரத்துல கெட்ட பேரும் கிடைக்கும். 8ல சனி இருந்து 2 பார்வையிடும்போது மன நெருக்கடிகள், மனச்சிக்கல்கள் வரும்னு நான் சொன்னேன் இல்லையா? அது வந்து தேவையில்லாத கெட்ட பேர ஏற்படுத்தும். பெண்களா இருந்து தீராத அவமானத்த குடுத்துரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கிறது, நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல நிதானத்த கடைபிடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அரசாங்க அதிகாரிகள் நான் சொல்லவே வேண்டாம். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடும்போது ரொம்ப கவனமாக இல்ல அப்டின்னா, அது எல்லாமே பெரிய பிரச்சனைகளா மாறும். நீங்க பாட்டுக்கு பேசி கையூட்டு வாங்கிட்டு போயிருவீங்க. காலம் முழுக்க ஜெயில்லயோ அல்லது வேலை இல்லாமயோ இருக்கணும். அதனால இந்த மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகுற மாரி இருக்கும். அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும். அதனால நீங்க லீவ் போட்டு போங்க. அது ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. ஆனா பொதுவா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கட்டாயம் கவனம் தேவை. நீங்க மனசு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ணாதீங்க. நீங்க மனசு சரியில்ல அப்படின்னா, வீட்ல அமைதியா இருந்து உங்களுக்கு புடிச்ச மியூசிக்க கேளுங்க. நல்லா சாப்பிடுங்க. அ வந்து உங்களுக்கு என்ன விஷயங்கள பிடிக்குமோ, அத நீங்க செஞ்சு பழகுங்க. ஆனா வண்டி ஓட்டுறேங்கிற பேர்ல இருந்தா, அது விபத்துக்கு வழிவகுத்துரும். ஏன்னா விபத்து கண்டம்லாம் உங்களுக்கு இருக்கு. 4ஆம் இடத்த செவ்வாய் பாக்குது. அது போக வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் அஷ்டம ஸ்தானத்துல வந்து சனி இருக்குது. குரு வேற 12ஆம் இடத்துல இருக்கு. இது எல்லாமே மருத்துவ விரயத்த காமிக்குது. அதனால கூடுதலான வந்து ஹெல்த் இஷ்யூவும் பாத்துக்கணும். வண்டி வாகனங்கள்ல போறத தவிர்த்துக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த் ரிலேட்டடா நெறைய பிரச்சனைகள சந்திக்கிற மாரி வரும். ரொம்ப கவனமாக இருங்க.
இல்ல அப்படின்னா பெரிய செலவுகள கூட்டிட்டு வந்து குடுத்துரும். தாயார் வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டானதும், தாயார் உடல்நிலையில பிரச்சனைகள் இருந்தா உடனடியா பார்க்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொதுவா தெய்வ அனுகூலத்தையும், தெய்வ பலத்தையும் தேடிக்கிறது நல்லது. கடன் ரீதியா இருக்க பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமா வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே பொருளாதாரம் நிலை ஒரு நல்லா இருந்தாலும், உறவுகளுக்கு இடையே சுமூகமான உறவுகள்லாம் இல்ல. பிரச்சனைகள் தான் வரும். அதனால ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர். பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா, 15/5/2026 வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குதுங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால மேச ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, காலையில வெள்ளிக்கிழமை காலையில நேரமா எந்திரிச்சுட்டு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்க போயிரணும். அந்த கோவில்ல போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, நீர்மோரு அங்க வரக்கூடியவங்களுக்கு தானம் குடுக்கலாம். நீர்மோரு, பானகம், அதே மாரி ஏழை எளியவர்களுக்கு செருப்ப நீங்க வாங்கி தானமா குடுக்கலாம். இதனால என்ன அப்டின்னா, 1 வருடம் முழுவதுமே பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது வரவே வராது. அதே மாரி உடல்நிலையில எந்த பிரச்சனைகளும் வராம இருக்கும். நீங்க செய்யக்கூடிய தொழில்ல நல்லபடியா வளர்ச்சிகள் இருக்கும். பொதுவாவே தான தர்மங்கள் அப்படிங்கக்கூடியது உங்கள மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தாரையும் நல்லபடியா வாழ வைக்கும். வம்சத்த நல்ல வாழையடி வாழையா செழிச்சு வளர வைக்குங்க. அதனால உங்கனால என்ன முடியுதோ, அத நீங்க செஞ்சா போதும். அட்லீஸ்ட் ஒரு நீர்மோரு ஒரு 5 பேத்துக்காவது தானம் கொடுங்க. அது ரொம்ப சிறப்பு. நீர்மோரோ அல்லது பானகமோ, இல்ல உங்கனால செருப்பு வாங்கி தானமா குடுக்க முடியும் அப்படின்னாலும், நீங்க தாராளமா பண்ணலாங்க. சரிங்க. இந்த மாதம் எப்படி இருக்கு? மேச ராசிய பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, நெறைய அற்புதமான பலன்கள் இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெறுறாருங்க. அது நெறைய நன்மைகள் இருக்கு. அதே நேரத்துல டக்குன்னு முடிவெடுக்கிறத நீங்க தவிர்த்தரணும். ஏன்னா செவ்வாய் உங்களுடைய சந்திரன் மேல வரும்போது, என்ன அப்டின்னா கோவம் அதிகமாக வருங்க. கோவத்த நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஒரு முடிவ எடுக்கும்போது, அந்த முடிவு நல்ல அறிவார்ந்து யோசிச்சு எடுக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடாது. ஏன்னா கோவம் வரும்போது, அந்த இடத்துல அறிவு வேலை செய்யாம போயிரும். அப்போ உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அல்லது பாதகத்தை ஏற்படுத்திக் குடுக்கலாம். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். குழப்பமான மனநிலை வரும்போது, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வெல்விஷர்ஸ் இருப்பாங்க இல்லையா? நலம் விரும்பிக கிட்ட கலந்து ஆலோசிச்சு, அதுக்கு தகுந்த மாரி நீங்க முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம், சிறப்பு. அதே மாரி 2ஆம் இடத்துல சூரியன், புதன் இருக்கிறதும் இன்னும் ரொம்ப நல்லது. வருமான ஸ்தானத்துக்கு ஒரு ஒளி கிரகம் வரதே ரொம்ப சிறப்பான விஷயம். அது ரொம்ப நல்லதும் கூட. அதனால நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே இருக்கும். தொழில் ஸ்தானத்துல நல்ல அபிவிருத்தி ஆகும். புதுசா தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலம் தான். பொதுவா இப்ப 7:30 சனி இருக்கு இல்லைங்களா? இந்த மாசத்துல வைகாசி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல குரு உங்களுக்கு 10ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அதே மாரி சனியையும் பார்க்கிறாரு. 10ஆம் ஸ்தான அதிபதியும் பார்க்கிறாரு. அதனால தொழில் நல்ல அமைப்புகள குடுத்தாலும், 7:30 சனிங்கிறது உங்களுக்கு பாதகத்தையோ, கஷ்டத்தையோ குடுக்காது. குரு பலம் வந்துருது. என்னங்க குருபலம் வருதான்னு கேட்காதீங்க. சனிக்கு பார்த்தீங்கன்னா, குரு பார்வையிடுறாரு. அப்ப குரு சனிய பார்க்கும்போது, அந்த 7:30 சனி அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை செய்யாது. அப்ப 7:30 சனி வேலை செய்யலைனாலே நெறைய நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். தொழில பொறுத்தவரைக்கும் இந்த மாசம் நீங்க புதுசா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? தொழில் ஸ்தான அதிபதி எப்படி இருக்கு? இப்போ என்ன தசாபுத்தி போகுது? இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஜோசியர் இருந்தா அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா தொழில் மூலியமா நல்ல லாபம், நல்ல வருமானம் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல வளர்ச்சியான காலம் தான். நல்ல நிரந்தரமான வருமானங்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6 கூடிய புதன் 2ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ 2ஆம் இடத்துல சூரியன் கூட சேர்ந்திருக்கும்போது, எதிர்பாராத வகையில நல்ல ஒரு இன்கம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. அது போக காசு, பணம்லாம் வரும்.
ப்ரமோஷன் அப்படிங்கிறது எதிர்பாராத வகையில. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கும்போது, திடீர்னு ஒரு எதிர்பாராத வகையில வருங்க. முக்கியமா உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இந்த நிபுணத்துவ யோகம்னு ஒண்ணு இருக்கு. சூரியன், புதன் சேர்க்கையே நிபுணத்துவ யோகம் அப்படிங்கிறது பேரு. இந்த நிபுணத்துவ யோகத்தினால என்ன பலன் அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பிரபலியமாகும், பாராட்டப்படும். உங்களுடைய மேனேஜ்மென்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்குன்னு ஒரு ரெகக்னைஸ குடுப்பாங்க. இவ்வளோ நாள் அது வெளியில தெரியலன்னா கூட, நீங்க செஞ்ச இவ்வளோ நாளா போட்ட உழைப்பு, இவ்வளோ நாளா போட்ட எஃபர்ட்ஸுக்கு இந்த டைம்ல ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும். உங்களுக்குன்னு ஒரு நல்ல பிளேஸ் கிடைச்சிரும். அதனாலேயே நல்ல மன மகிழ்ச்சியோட நீங்க இந்த மாதம் வந்து கட்டாயம் இருப்பீங்க. முக்கியமா உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பேசக்கூடாது. இதுல மட்டும் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா, அதுக்கு காரணம் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய், உங்க ராசிய பார்க்கறது மட்டும் இல்லாம அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதனால உங்களுடைய செயல்கள செய்யும்போது ரொம்ப காமா செய்யணும். நெறைய மெடிடேஷன் பண்ணணும். 1 தடவைக்கு 2 தடவ பிராக்டிஸ் பண்ணிக்கணும். நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நன்மையா, தீமையா, பாதகமா, சாதகமான்னு நீங்களே என்ன செய்யணும்? நல்லா முடிவு பண்ணிக்கணும். கலந்து ஆலோசிச்சு செய்யுங்க. தெளிவா செய்யுங்க. பொறுமையா செய்யுங்க எல்லா விஷயத்தையுமே. ஒரு முடிவெடுக்கிறது அப்படின்னாலும் சரி, ஏதாவது ஒரு வீடு வாங்குறதுனாலும் சரி, பொறுமையா செய்யுங்க. அதே மாரி இந்த மாதம் வந்து நெறைய பேருக்கு வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மேச ராசிய பொறுத்தவரைக்கும் 4ஆம் இடத்துல குரு வராரு. அதே மாரி உங்களுக்கு வந்து சூரியனும் பலமா இருக்கிறாரு இந்த மாதம். 2ஆம் இடத்துல. அப்போ வரக்கூடிய வருமானத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க. லேண்ட் வாங்கி போடுறது, தொழிலுக்காக ஒரு வாகனம் வாங்குறது, தொழிலுக்காக இடம் வாங்குறது, இல்ல சொந்த பர்ப்பஸ்க்காக இடம் வாங்கக்கூடியது, இந்த மாரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. மேச ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு, பெண்கள பொறுத்தவரைக்கும் நல்ல அற்புதமான பலன்கள் தான் நான் சொல்லுவேன். செவ்வாய் ஆட்சி பலம் பெறும்போது கணவர் வழி ஆதாயம் அதிகமாக இருக்கு. கல்யாணம் ஆகாத பெண்களா இருந்தா சகோதர வழி ஆதரவுகள் இருக்கு. செவ்வாய் கணவரையும் குறிக்கக்கூடிய கிரகம். அதே மாரி சகோதரரையும் குறிக்கக்கூடிய கிரகமா இருக்கனால, கணவர் அல்லது சகோதர வழி ஆதரவுகள் பெண்களுக்கு அதிகமாக இருக்கு. அதே மாரி அஷ்டம ஸ்தானத்த செவ்வாய் பார்க்கறனால, வண்டி வாகனங்கள்ல ஓட்டும்போது ரொம்ப ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா போறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமான பலன்கள் என்ன அப்டின்னா, ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டு. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்சஸ குறிக்கக்கூடியது. நல்ல வருமானம் பார்க்கக்கூடியது. பேசக்கூடிய வார்த்தைகள்ல நிதானமும், தெளிவும் கட்டாயம் அவசியம். அஷ்டமஸ்தானம் ஏதாவது ஒரு அவமானங்கள குடுத்துரும். அதனால கவனமாக நீங்க பேசணும். பேசக்கூடிய வார்த்தையே உங்களுக்கு ஆப்போசிட்டா மாறாத மாரி நீங்க பேசணும். அவ்வளதான். 7:30 சனியுடைய பாதிப்புகள் பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்காது. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. புதுசா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதம் தான் இந்த மாதமா இருக்கனால, தாராளமா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல சக்சஸும் ஆவீங்க. முக்கியமா வந்து என்னன்னா, கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சி. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது நிரந்தரமான வருமானம்னு சொல்லுவாங்க. அதே மாரி பேரு புகழுக்கெல்லாம் வந்து சூரியன் தான் காரணம். பிரகாசமா ஒளிக்கக்கூடியது. அப்போ கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு என்னன்னா, பிரபலியமாகக்கூடிய யோகம் இந்த மாதம் இருக்கு. புதனும் உங்களுக்கு கலைய குறிக்கக்கூடிய கிரகம் தான். அதனால நல்ல வருமானம், புது புது வாய்ப்புகள் வரது. நெறைய பக்கம் ஊருக்கு போய் நீங்க என்ன செய்றது, உங்களுடைய ப்ரோகிராம்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்றது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. நெறைய காசு பணம் வரக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. அ வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா 2 கூடைய அதாவது சாரி 6 கூடிய புதன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கறனால, நல்ல அமைப்புகள் இருக்கு. உடனே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஆனா நீங்க முயற்சி பண்ணணும். 3ஆம் இடத்துல குரு, சுக்கிரன் சேர்ந்திருக்கு. ஒரு நல்ல அமைப்பு. கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சியும் கிடைக்கும். அதே நேரத்துல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா வேலையும் கிடைச்சிரும். இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே 3ஆம் இடம் தான். அதனால அதுல வளர்ச்சியும் உண்டு, வேலையும் கிடைக்கும். ஆனா நீங்க என்ன விஷயத்துக்காக ட்ரை பண்றீங்களோ, அது எல்லாமே கிடைக்கும். வேலை விஷயமாவோ, அல்லது படிப்பு விஷயமாகவோ, உத்தியோக விஷயமாகவோ வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. முக்கியமா பல மாற்றங்கள், பல நன்மைகள் உங்களுக்கு இருக்குங்க. அரசாங்க துறையில இருக்கிறவங்க, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு உயர் பதவி அப்படிங்கிறது இந்த மாசம் காத்துக்கிட்டு இருக்கு. நெறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு, இடம் மாற்றம்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுல உத்தியோக மாற்றமும் இருக்கு. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளுக்கு நீங்க வந்து ஆளாவீங்க. நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. இருந்தாலும் 7:30 சனியோடைய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கு. அரசியல பொறுத்தவரைக்கும் பலம் இருந்தாலுமே, குருவோடைய பார்வை சனிக்கு இருந்தாலுமே, ஏதாவது ஒரு பரிகாரங்கள் பண்ணிக்கங்க. ஒரு வாரியம் இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவலைப்படாம இருங்க. அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் 50, 50% தான் இருக்கே தவிர, முழுமையான வெற்றி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல முடியாது. மீடியாட்டர்ல பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். இல்ல அப்படின்னா,
கட்டாயம் அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா நீங்க கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள். அது அது தவிர்த்து பேரு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். தாயார் வழி சொத்துக்கள்ல ஆதாயம் உண்டுங்க. பாகப் பிரிவினை இருந்தாலும், அதாவது உங்களுடைய தாயார் வழி சொத்துக்கள்ல உங்களுக்கு பாகப் பிரிவினை கிடைக்கலைனாலும், இந்த டைம்ல இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ செலவுகள் உண்டு. அதனால மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே மேச ராசிக்கு பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது இந்த மாசத்துல ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, இந்த வெள்ளிக்கிழமை மாதம் பிறக்குது இல்லைங்களா? அதுல காலையில உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு, அங்க இறைவன வழிபாடு பண்ணிட்டு, நீர்மோரோ அல்லது பானகமோ தானமா குடுக்கலாம். உங்கனால முடிஞ்சுச்சு அப்படின்னா, ஏழை எளியவர்களுக்கு செருப்பு தானமா குடுங்க. நீர்மோரு அப்படின்னா, பெரிய அண்டா அண்டாவாலாம் நீங்க எடுத்துட்டு போக வேண்டாம். உங்கனால முடிஞ்ச ஒரு 4 பேத்துக்காவது குடுங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு 1 வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறதே இருக்காது. அதே மாரி விபத்து, கண்டம், அகால மரணங்கள்லாம் நிகழாது. அதுக்கப்புறம் நீங்களும் சரி, உங்க குடும்பத்தாரும் சரி நல்லபடியா இருப்பீங்க. வம்சம் தலைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா தானம், தர்மங்கள் உங்களையும், உங்க குடும்பத்தாரையும் நல்லபடியா வாழ வைக்கும். ஸோ, அதனால நீர்மோரு, அ மா பானகம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப எளிமையானது தான். ஸோ, உங்கனால என்ன முடியுதோ அத நீங்க செய்யுங்க. கட்டாயம் செய்யுங்க. இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு சனி 4ஆம் இடத்துல இருக்கு. சனி 4ஆம் இடம்ங்கிறது என்னங்க? அர்த்தாஷ்டமத்து சனி. அப்புறம் குருபலம் இருந்துச்சு இவ்வளோ நாளா. இந்த மாசத்துலருந்து குருபலமும் கட் ஆகுது. குரு அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரு. அதே மாரி 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூரியன் 9 கூடைய சூரியன் 6ஆம் இடத்துல இருக்காரு. கிரக இணைவுகள்ல செவ்வாய் மட்டும் நல்ல பலமா இருக்காரு. உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் குடுக்கக்கூடிய 5ஆம் அதிபதி செவ்வாய், அவரு ஆட்சி பலம் பெற்று அற்புதமா இருக்காரு. மத்த எல்லா கிரகமும் பலம் குறைவாக இருக்கு. ஸோ இந்த நேரத்துல என்னன்னா, நல்ல வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா நீங்க முருகன் வழிபாடு பண்ணலாம். அதே நேரத்துல காலபைரவர் வழிபாடு, அப்புறம் நீங்க வைணவத்துல இருக்கீங்க அப்படின்னா, நரசிம்மர் வழிபாடு பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் சொன்ன தெய்வத்துல ஏதாவது ஒரு தெய்வத்த பக்கபலமா புடிச்சு, அவர நீங்க என்ன செய்யணும்? ஆத்மார்த்தமா வணங்கணும். அப்பதான் ஏன்னா, குரு இவ்வளோ நாளா உங்களுக்கு பலம் இருந்து காப்பாத்திட்டு இருந்தாரு. இப்போ பலத்த இழக்குறாரு. அப்போ என்னன்னா, அஷ்டமத்துல குரு போகும்போது, தெய்வத்த நாடிக்கணும். அதே மாரி குருநாதர் வழிபாடுகள அதிகமா பண்ணுங்க. சித்தர்களுடைய ஜீவ சமாதியோ, அல்லது பார்த்தீங்கன்னா, மகான்கள் இருப்பாங்கல்ல, ரிஷிகள் இருப்பாங்கல்ல, அவங்கள வழிபாடு பண்ணுங்க. அது எல்லாமே உங்களைய தலைக்கு வரக்கூடிய விஷயத்த தலப்பாயோட சொல்லுவோம்ல, அந்த மாரி ஆகும். கடைசி நேரத்துல டக்குன்னு மாறிரும். அந்த மாரி ஒரு அமைப்ப உங்களுக்கு குடுத்துரும். ஆனா, பொதுவாவே தனுசு ராசிக்கு அதிபதி யாரு? குரு. அவரு அஷ்டமத்துல போறனால ஏதாவது பிரச்சனைகள் வருமானா, அவ்வளோ பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வராது. ஆனாலும் கவனமாக இருக்கிறது நல்லது. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப அவசியம்ங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ராசிக்கு பாதகாதிபதி ச புதன். அவரு கூட சூரியன் சேராது. எப்பவுமே பாதகாதிபதி, 6க்குடையவரு, இந்த மாரி இதுலலாம் சூரியன் சேரக்கூடாது. சேர்ந்துச்சு அப்படின்னா, ஹெல்த் ரீதியா கட்டாயம் ஒரு பிரச்சனைய குடுத்துருவாரு. அதனால ஹெல்த் ஆல்ரெடி நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கனாலும் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, அஷ்டமத்துல குருவும் போறாரு, சூரியனும் 6ல போதுங்க. அதனால கவனமா இருக்கணும். ஆனா, நீங்க வழிபாடு பண்ணிக்கங்க. தன்வந்திரி வழிபாடு பண்ணுங்க. முருகன் வழிபாடெல்லாம் பண்ணுங்க. தெய்வ பலம் இருக்கும் பட்சத்தில் கிரகங்களுடைய தீமைகள் கட்டாயம் குறைவா தான் இருக்கும். அதனால கவலைப்படாதீங்க. தனுசு ராசிக்காரங்க நெறைய பேர் புலம்புறது என்னன்னா, "ஏங்க நீங்க சொல்ற நன்மையே நடக்க மாட்டேங்குது. தீமை மட்டும் கரெக்ட்டா நடக்குது. கெட்டது மட்டும் பெர்ஃபெக்ட்டா நடக்குதுன்னு சொல்றீங்க." அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப எதார்த்தமா இருப்பீங்க. ஆனா, நீங்க தெய்வ பலத்த தேட தேட உங்களுக்கு வரக்கூடிய தீமைகளும், கெடுபலன்களும் கம்மியாயிரும். உங்களுக்கு ஒரு கவசமா இருக்கிறதே தெய்வ பலம் தான். ஏன்னா, தனுசு ராசிக்கு இயற்கையிலேயே தெய்வ பலம் இருக்கு. ஏன்னா, அது கால புருஷனுக்கு 9வது ராசியா வருதுங்க.
அப்போ காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடமே ஒருத்தருக்கு என்ன அப்டின்னா, உபாசனை, குருபலம் அப்டின்லாம் சொல்லுவாங்க. சகல விதமான சௌபாக்கியம் அப்டின்னு சொல்லுவாங்க. இயற்கையாவே தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9ஆம் இடமா இருக்கனால, உங்களுக்கு வந்து ஒரு கவசமா தெய்வ அனுகூலம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். கூடுதலா இன்னும் நீங்க வந்து வழிபாடுகள் பண்ணும்போது, உங்களுக்கு காலங்கள், சூழ்நிலைகள், கிரகங்கள் எவ்வளவு கெட்டிருந்தாலும், அந்த இடம் வந்து ஒரு இதுக்கு மேல ஒரு கவசத்த தாண்டி வந்து தாக்காது. தாக்கும்போதும் பாதிப்புகள் ரொம்ப குறைவா தான் இருக்கும். அதுக்காக சொல்லிக்கிறது. உங்களுக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கனால வருமானம்ங்கிறது உண்டு. தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலமானா, இந்த மாதம் வந்து அவாய்ட் பண்றது நல்லது. தொழில்ல புது மாற்றங்கள் இருக்கு. நல்ல வருமானத்த ஈட்ட முடியுங்க. தொழில்ல இன்னும் கூடுதல் கவனத்தோட செயல்படுறது உங்களுக்கு நல்லது. வருமானத்த பொறுத்தவரைக்கும் எந்தவித பாதிப்புமே கிடையாது. 6 கூடிய சுக்கிரனும் உங்களுக்கு குருவோட சேர்ந்து அஷ்டம பலம் பெறதுனால, திடீர்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது "கெட்டவன் கீட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்" அப்படிங்கிற மாரி, சுக்கிரன் உங்களுக்கு 6 கூடியவர். அவர் அஷ்டமத்துல போறாரு. உச்சம் பெற்ற குருவோட சேரும்போது, 2ஆம் இடத்த பார்க்கும்போது, வருமானம் ஏதாவது ஒரு வகையில நல்லா இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு லாட்டரிய புதையல், உழைக்காத வருமானம் இந்த மாதம் நீங்க கட்டாயம் எதிர்பார்க்கலாம். அந்த மாரி ஒரு வருமானம் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல யோகமும் இருக்கு. திடீர் விபரீத ராஜ யோகம்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. காசு பணத்துக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்கு. புரமோஷன், ஒரு சேலரி இன்கிரிமென்ட் இந்த மாரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு இடமாற்றமும் இருக்கு. அதனால எல்லா விஷயத்துக்கும் தகுந்த மாரி நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கணும். பெண்கள பொறுத்தவரைக்கும், தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும், இந்த டைம் வந்து என்னன்னா, 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டத்த குடுக்குறதுக்கு செவ்வாய் இருக்காரு. கணவன் வழி ஆதாயம், சகோதர வழி ஆதாயம் உறுதியாக இருக்கு. இருந்தாலும், நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அஷ்டம ஸ்தானத்திலருந்து ஒரு கிரகம் 2ஆம் இடத்த பார்க்கும்போது, குடும்பத்தில சிக்கல உருவாக்கும். அது என்ன மாரின்னா, வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் இத உணர்த்தும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். ஆல்ரெடி நான் சொல்றது தான். பெண்களாக இருந்து திருமணம் ஆனவங்களாக இருந்தா, கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். மாங்கல்ய ஸ்தானத்துல ஒரு கிரகம் உச்சபலம் பெறது வந்து அவ்வளவு சிறப்பான விஷயம் கிடையாது. எல்லாமே நன்மையான விஷயம்னு சொல்லுவாங்க. அது கணவருக்கு ஆயுள் பங்கத்த குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனத்தோட செயல்படுங்க. அது உங்களை பயமுறுத்துறது இல்ல. தெய்வ அனுகூலம் இருந்தா, எந்த ஒரு தீமையும் கட்டாயம் நடக்காது. அதனால நீங்க கவலையும் பட வேண்டாம். ஆனா, பொறுமையாக செயல்படணும், நிதானமாக செயல்படணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்தா, அந்த இடத்துலேருந்து ஈஸியா மூவ் ஆன் பண்ணி வந்துருங்க. ஆர்கியூமென்ட்ட லாங்கா கொண்டு போவாதீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. ஒரு சிலருக்குலாம் திடீர் திடீர் மாற்றங்கள் இருக்கு. நன்மையான மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். இந்த டைம்ல ஏதாவது ஒரு புது விஷயம் செஞ்சீங்கன்னா, அது உங்களுக்கு நல்ல வருமானத்த ஈட்டி குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல ஞாபக திறன், வளர்ச்சி இதெல்லாம் இருக்கு. சனியோடைய பார்வை மந்தத்த குடுத்தாலும் கூட நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உங்களுக்கு உண்டு. ஏன்னா குருவோடைய அனுகூலம் சனிக்கு இருக்கு. 4ஆம் இடம் கல்வி ஸ்தானத்து இருக்கு. அதனால நல்ல அமைப்பு இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம், திடீர் கார் வச்சுட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு புது கார் எடுக்கிறது. அதே மாரி வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கு. வெளிநாடுகள் பயணம், வெளியூர் பயணங்கள் நெறைய இருக்கு. இந்த மாதம் வந்து பயணங்கள அதிகமா மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, அது எல்லாமே வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு பாருங்க. ஒரு நல்ல டாக்டர, மருத்துவர கலந்து ஆலோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க ட்ரீட்மெண்ட் போங்க. ஓனா வைத்தியம் பார்க்காதீங்க. சுய வைத்தியம் பெரிய ஆபத்த கொண்டு வந்து குடுத்துரும். அதனால அ உங்களுக்கு எந்த டாக்டர் மேல நம்பிக்கை இருக்கோ, ஒரு டாக்டருக்கு 2 டாக்டர் ஒப்பீனியன் கேட்கறது தவறுகள் கிடையாது. அதனால ட்ரீட்மெண்ட் போகும்போது நீங்க நல்ல ஒப்பீனியன் கேட்டுட்டு போங்க. 6ஆம் இடத்துல சூரியனும், புதனும் பலம் பெற்றிருக்கனால, கடன் ரீதியா இருக்க பிரச்சனை, கோர்ட் கேஸ் பிரச்சனை, வழக்குகள்ல வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. ஏன்னா, உங்க ராசிக்கு 9 கூடையவர் 6ஆம் இடத்துல இருக்கனால, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சோர்ஸ் வந்துரும். ஏன்னா, நிவர்த்தி ஸ்தான அதிபதியும் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால, பலம் பெற்றிருக்கனால, உங்களுக்கு எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸ் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுக்கு நிவர்த்தி கட்டாயம் உறுதியாக உண்டு. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். அஷ்டமத்துல குருவோடைய பலம் இல்லைனாலுமே, நல்ல அமைப்புகள் வருமானத்த பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. பதவிக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கு. உங்களுடைய பேர மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா காப்பாத்திக்கணும். ஏன்னா,
புகழ், பேரெல்லாம் மங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு தடவ அன்னதானம் பண்ணுங்க. அந்த அன்னதானம் வந்து உங்களுடைய பேரு, அந்த குட்வில் அப்படிங்கக்கூடிய சொசைட்டில உங்களுக்கு நற்மதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தக்க வச்சுக்கும். 9 கூடைய சூரியன் வந்து மறைஞ்சிருக்கனாலயும் இந்த பரிகாரத்த பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொதுவாவே கேது வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால, நீண்ட தூர பிரயாணம் பண்ணி கோவில்களுக்கு தெய்வத்துடைய ஆசீர்வாதங்கள் வாங்குறதுக்கெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். தெய்வ பலம் நல்லா இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு இருக்கனால துர்க்கை, காளி வழிபாடு பண்ணுங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும். நெறைய ஒரு மாற்றங்கள் வரும். ஏதாவது உங்களுக்கு எண்ணிய காரியம் நடக்கணும், நிறைவேறணும் அப்டின்னா, காளி வழிபாடோ அல்லது துர்க்கை வழிபாடோ பண்ணுங்க. கால பைரவர் கூடுதலான வழிபாட பண்ணிக்கிட்டீங்க அப்டின்னா, அது உங்களுக்கு ஒரு கவசமா இருந்து செயல்படுங்க. தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும், நல்ல வெற்றி வாய்ப்பு அப்டிங்கிறதெல்லாம் இருக்கு. மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாவும், உடல் ரீதியை சார்ந்த விஷயங்கள் கவனமாவும் இருக்கணும். குடும்பத்துல பொதுவா அனுசரணையா இருந்து பழகிட்டாலே பெரிய வித பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. குடும்ப சூழ்நிலைகள் நல்ல சாதகமா தான் இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குருபலம் இருக்கும்போது, எந்த ஸ்தானத்துக்கு குருபலம் இருக்கோ, அந்த ஸ்தானம் நல்ல அற்புதமான பலன்கள குடுத்துரும். அப்படி பார்த்தா வாக்கு, கல்வி, கண்ணு, பார்வை, தனம் இது எல்லாமே நல்லா இருக்கு. அப்போ இதெல்லாம் மெயின். ஒரு வாழ்க்கையில குடும்பம் நல்லா இருக்கணும். காசு, பணம் வரணும். அதானே மெயினு. அது நல்லா இருந்தாலே மிகப்பெரிய லெவல்ல யோகம் தான். அதுல உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்ல. தனுசு ராசின்னு சொல்லிட்டு அஷ்டமத்து குரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயமுறுத்த தான் பார்ப்பாங்க. கவனமா இருந்தாலே எந்த ஒரு விஷயத்திலயும் பயப்பட தேவையில்ல. நம்ம மீறி ஒரு விஷயம் செயல்படுதுன்னா, அதுக்கு நம்ம வருத்தப்படணும்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா, நம்ம 100% கான்ஷியஸா இருந்தாச்சு. அதுக்கு மேல செய்றதெல்லாம் நம்மளுடைய கையில எதுவுமே இல்ல. ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். அவ்வளோதானே தவிர, பொதுவாவே உங்களுக்கு வந்து பிராப்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லா இருக்கு. தனுசு ராசிக்கே நான் சொன்ன மாரி பிராப்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கனால, எந்த ஒரு விஷயத்திலயும் போய் சிக்கிக்க மாட்டீங்க. குரு அப்படின்னாலே என்ன? மத்தவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய கிரகம் இல்லைங்களா? அதே மாரி எல்லா ராசிக்குமே வந்து தனுசு ராசி என்ன பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. அங்க போ, இங்க போ அப்படின்னு கைட் பண்ணி குடுக்குறவங்க. நீங்க வந்து என்னன்னா, மிகப்பெரிய லெவல்ல ஒரு குருவா இருப்பீங்க. மத்தவங்களுக்கு அட்வைஸ் சொல்றது. இங்க அத பண்ணு அது நல்லாருக்கும். இப்படி பண்ணு அப்படி நல்லாருக்கும்னு மத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருப்பீங்க. அந்த தர்மம் வந்து உங்களுக்கு ஒரு கெட்ட சூழ்நிலையில பாதுகாத்து நிக்கும். அதனால வந்து எப்பவுமே நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்ல. கால நேரங்கள் வந்து கடுமையான சூழ்நிலையில என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். இந்த மாதம் உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. பொதுவா தெய்வ வழிபாடும், அனுகூலமான சூழ்நிலைகளும் நீங்க ஏற்படுத்திக்கங்க. அந்த தெய்வ வழிபாடே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருந்து செயல்படும். பொருளாதார வாழ்க்கையும், குடும்ப வாழ்க்கையும் நல்லா தான் இருக்குது. ஹெல்த் விஷயத்துல மட்டும் கவனமாக இருந்தாலே போதும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது எப்ப பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்புகள் இருக்கா அப்படின்னா இருக்குதான், நான் இல்லைன்னா சொல்லல. ஏன்னா இந்த மாசத்துல இருந்து தான் புதுசா ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ராசி அதிபதி 9ஆம் இடத்துல இருக்காரு, சூரியன் கூட சேர்ந்து இருக்காரு. நிபுணத்துவ யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு பர்ஃபெக்ட்டா வேலை செய்ய போகுது. ஏன்னா 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் கூடி இருக்கும்போது, அதுக்கு பல நன்மைகள் கிடைச்சிரும். அது போக ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு திக்பலமா இருக்கு. சனி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய நபர் தான். அவர் வந்து 7ஆம் இடத்துல இருந்து கண்டச்சனியாக இருந்தாலும், குருவோடைய பார்வை கிடைக்கும்போது, நல்ல கிரகத்துடைய பார்வை கிடைக்கும்போது, நன்மையா இயற்கை அசுபர் உங்களுக்கு நல்ல சுபரா வேலை செய்வாரு. அப்போ சனி திக்பலத்துல வேலை செய்யும். அது போக குரு 11ஆம் இடத்துல வராரு. குரு, சுக்கிரன் சேர்ந்த அமைப்பு. 2 கூடையவரும் 11ல இருக்காரு. இது வந்து இந்த மாதத்துல வந்து நல்ல காசு, பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. நீங்க நெறைய பிளான் பண்ணிக்கணும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வெளிநாடுகளுக்கு அல்லது வந்து ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே கன்னி ராசிக்காரங்க நல்ல ப்ரொஃபஷனலைஸ்டா இருப்பீங்க. உங்களுடைய வேலைக்கு தான் அதிக முக்கியத்துவம் குடுப்பீங்க. காசு, பணம் சம்பாரிக்கிறது தான் மோஸ்ட்லி உங்களோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். உங்க மூளைய ஓப்பன் பண்ணாலே, ஒரு இந்த இது மீம்ஸ்லலாம் வரும்ல, மைண்ட்ல வச்சுட்டு பார்க்கறது. அது மாரி உங்களுடைய மைண்ட்ல வச்சா சரி, ஆணா இருந்தாலும் சரி, அதுல பெண்ணா இருந்தாலும் சரி, எப்பவுமே எப்படி தொழில நல்லா டெவலப் பண்றது, எப்படி காசு, பணம் சம்பாரிக்கிறது, இத தாண்டி கன்னி ராசிக்கு வேற சிந்தனைகளே மேக்ஸிமம் இருக்கவே இருக்காது. அ ஆனா இந்த மாசம் வந்து கூடுதலா இருக்கு. நல்ல காசு பணம்
அமைப்புகள் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க செய்யக்கூடிய விஷயம், நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்க போடக்கூடிய ஒரு விஷயம், இது எல்லாமே மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு சாதனைகள குடுக்கப் போது. அதுல வெற்றி வாய்ப்பு, நல்ல வருமானம், லாபம் எல்லாமே இருக்கு. இந்த மாசம் நீங்க என்ன தொட்டாலும் அது உங்களுக்கு சக்சஸ்ல தான் முடியும். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. சனியுடைய பார்வை வந்து சிறு சிறு தாமதத்தை ஏற்படுத்தும். ஒரு சில தடைகளையும் ஏற்படுத்தும். ஆனா, வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது. அது முத்திரை குத்துனது. அதனால அத மாத்தவே முடியாது. ஸோ நீங்க எப்பவும் போல முயற்சி பண்றீங்களா? அத இன்னும் கூடுதலா முயற்சி பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு வந்து ரூ. 100 வரதுங்கிறது ரூ. 1000. 100 எங்க இருக்கு? 1000 எங்க இருக்கு? 10 மடங்கு பெருசா இருக்கு இல்லையா? அது மாரி உங்களுடைய உழைப்பு 10 மடங்கா உங்களுக்கு ஈட்டி குடுக்க போது. நல்ல காசு பணத்த சம்பாரிக்கலாம். இந்த காலகட்டத்தில சனி வந்து 2 விதமா வேலை செய்வாரு. உபய ராசி இருந்தாலே 2 விதமா வேலை செய்வாரு. ஒண்ணு நெகட்டிவ், இன்னொன்னு பாசிட்டிவ். ஸோ நீங்க எத கையில எடுக்க போறீங்க அப்படிங்கிறது, உன் உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிறது மத்த ராசிக்கு பொருந்துமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா கன்னி ராசிக்கு பொருந்தும். ஏன் அப்டின்னா, கன்னி ராசியோடைய சிம்பல் அதாவது அஸ்த நட்சத்திரத்துடைய சிம்பலே கை அப்டிங்கிறது. ஸோ அப்போ உங்களுடைய கையில தான் இருக்குது. நீங்க எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான், உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்த உருவாக்க போது இந்த மாசம். தொழில் மூலியமா எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மாதம் ஆரம்பத்துல குருவும், சுக்கிரனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கனால, தொழில்ல நல்ல மாற்றங்கள் இருக்கு. நல்ல வருமானம், லாபம் இருக்கு. அதுக்கப்புறம் பாதி 26ஆம் தேதிக்கு மே 26ஆம் தேதிக்கு மேல குரு 11ல வந்துறதுனாலயும், லாபஸ்தானமாவும் இருக்கனால, நல்ல காசு, பணம் உங்கனால பார்க்க முடியும். நிரந்தர வருமானமாகவும் 10 மடங்கு நீங்க என்ன விஷயம் போடுறீங்களோ, ஒரு ரூ. 100 எஃபர்ட்ஸ் போட்டா ரூ. 1000 உங்களுக்கு கிடைக்கும். ரூ. 10,000 கிடைக்கும். அந்த மாதிரி வந்து 10 டூ 100 மடங்கு கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, புதுசா தொழில் தொடங்குறதுனா இந்த மாசம் தாராளமா தொடங்கலாம். இந்த மாதம் வந்து எத தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி, சக்சஸ் தான். இந்த மாசத்துல செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க. பல நன்மைகள உங்களுக்கு குடுக்க போது. நான் வந்து எழுதியே குடுக்குறேன். அந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கு. காசு பணத்திலயும் சரி, பெர்சனல் லைஃப்லயும் சரி, அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. அதே மாரி வேலையில இருக்கவங்களுக்கு, வேலையில உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அதாவது இப்ப சூரியனும், புதனும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது வந்து என்னன்னா, நிபுணத்துவ யோகம். இவ்வளோ நாளா உங்களுடைய வேலைகள், உழைப்புகள்லாம் அங்கீகரிக்கப்படாம இருந்தா கூட, இந்த மாதம் வந்து என்னன்னா, நல்லா அங்கீகரிக்கப்படும். அதாவது நீங்க செஞ்ச விஷயம் இப்ப தான் பிரபல்யமாகும். உங்கள மேனேஜ்மென்ட்டே என்ன செய்வாங்க அப்டின்னா, ஒரு நல்ல பிளேஸ்ல உட்கார வைப்பாங்க. உங்களுக்கு உண்டான பொசிஷன குடுத்து, உங்களுக்கு உண்டான ஒரு ரெகக்னைஸ குடுத்து, ஒரு சேலரி இன்கிரிமென்ட்ட குடுத்து, இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாசம் இருக்கு. எதுக்காக ஏக்கமா இருந்தீங்களோ, அந்த விஷயம்லாம் இப்ப நடக்கும். அட்லீஸ்ட் ஒரு சேராவது மாறி உட்கார்ற மாரி ஒரு அமைப்புகள் இருக்கு. தாராளமா இருக்கு. நீங்க இன்னும் கூடுதலா முயற்சி பண்ணாலே அதெல்லாம் நடக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், அவர் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்த பார்க்குறாரு. கெட்டவன் கீட்டிடில் கீட்டிடும் ராஜயோகம். ஒரு திடீர்னு அமைப்பு, ஒரு திடீர் ராஜயோகம், விபரீத ராஜயோகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. முக்கியமா நீங்க என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும்னா, கம்யூனிகேஷன். நீங்க யார்ட்டயாவது பேசும்போதோ, அல்லது ஃபோன்ல சாட் பண்ணும்போதோ, இந்த மாரி விஷயங்கள்ல கவனமா இருங்க. நீங்க பிளாக்மெயில் பண்ணப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்த பார்க்குறாரு, 11ஆம் இடத்த பார்க்குறாரு. இதெல்லாம் வந்து இதுக்குண்டான அமைப்புகள். ஸோ, நீங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தெரியாத நபர்கள்ட்ட, முகம் தெரியாத நபர்கள்கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணிக்கங்க. அதுதான் நல்லது. நீங்க சோசியல் மீடியால இருக்கீங்க, இல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க அப்படின்னா, கூடுதலான கவனம் தேவை. சேட் பண்றது, டிஎம் போய் பண்றது, பர்சனல் வாட்ஸ்அப் சேட் பண்றது, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படலாம். தேவையில்லாத அவமானங்களுக்கு ஆளாகலாம். அதனால நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கீங்க, நீங்க ஒரு பிசினஸ் வுமனா இருக்கீங்க, நீங்க வொர்க்கிங் பெர்சனா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய பெற்றோர்களோ அல்லது கணவர்கள் கிட்டயோ எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணி பழகுங்க. அவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியாத ஒரு விஷயம், தவறான விஷயம்ங்கிறத மனதுல ஏத்துட்டு அத செய்யக்கூடாது. எங்கேயாவது வெளியில போறீங்க, இந்த காலத்துல தனியா போய் தான் ஆகணும். ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி இருக்கு அப்படின்னா, இன்ஃபர்மேஷன சொல்லணும். அவங்க கிட்ட அடிக்கடி கம்யூனிகேஷன நல்ல முறையில வச்சுக்கணும். இதெல்லாம் உங்களுடைய சேஃப்டிக்காக. மத்தபடி உயர்வான வாழ்க்கை, பொருளாதாரத்துல நீங்க தனித்துவமா மாறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்க இந்த மாதத்துல ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். ஏன்னா, பெண்களுக்கு இது அற்புதமான பலன்கள குடுக்க போது. அப்புறம் திருமணம் ஆகுமான்னு கேட்டா, பொதுவாவே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமண பிராப்தம் இருக்கான்னு கேட்டா, பரிபூரணமான குருபலம் இருக்கு. கலத்திர ஸ்தானத்த குருவும் பாக்குது, 7ஆம் இடத்துல சனியும் இருக்கு. 5 கூடையவரே 7ஆம் இடத்துல இருக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு, திருமணம் சார்ந்த இது
நிகழ்வுகள்லாம் நடக்கிறது, முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய ராசி அதிபதியே 9ஆம் இடத்துல இருக்கிறதுனாலயும், காதல் ரீதியான பிரச்சனைகள்லாம் மாறி, விருப்பப்பட்ட நபரையே திருமணம் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள், பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இந்த மாதம் ஏற்படுங்க. அது மூலியமா உங்கள டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பா இந்த மாதத்த நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணும். முக்கியமா கன்னி ராசியில இருக்கக்கூடிய எல்லாருமே சரிங்க. இந்த மாசத்த வந்து பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணி பழகுங்க. ஏன்னா கிரகச்சேர்க்கை அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட்டா எல்லா இடத்துலயும் இருக்கு. நல்ல முறையில இருக்குங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல பொறுமையும், நிதானத்தையும் கடைபிடிக்கணும். செவ்வாய் வந்து 3ஆம் இடத்த கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்த பார்க்கிறதுனால, உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நீங்க கையெழுத்து போடக்கூடிய விஷயம், இது எல்லாத்துலயுமே வந்து கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4ஆம் இடத்த வந்து சனி பார்க்கறதுனால, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. ஆசை, அபிலாசைகள், எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமா தான் இந்த மாதம் இருக்கு. இந்த மாதத்துல நீங்க தொட்ட எல்லா விஷயமுமே உங்களுக்கு சக்சஸ தான் குடுக்கும். புத்திர பிராப்தம் இருக்கு, சந்தான பிராப்தம் இருக்கு, புத்திர லாபம் இருக்கு, ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. சகல விதமான சௌபாக்கியங்களும் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கோர்ட்டுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு. கோர்ட்டு, கேஸு பிரச்சனை, அதே மாரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6 கூடிய சனி 7ஆம் இடத்துல திக்பலமா பெறதுனாலயும், குருவுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறதுனாலயும் என்ன ஆகும் அப்டின்னா, நல்ல அமைப்புகள் இருக்கு. இது எல்லாமே பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்க போது. கலைத்துறைக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி. காசு, பணம் அளவில்லாம வரப்போது. அதுல நல்ல விஷயங்கள்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. புது புது வாய்ப்புகள் இருக்கும். மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி, பெரிய பிரபலியமாகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. கவலையே வேண்டாம். ரொம்ப ரொம்ப அருமையான மாதம் தான் இந்த மாதம். அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல அற்புதமானது. நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது, நல்ல துறையில வேலைவாய்ப்பு கிடைக்கிறது, அதே மாரி பதவி உங்களுக்கு கிடைக்கிறது, ஒரு நல்ல போஸ்டிங் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கிறது, காசு பணம் சம்பாதிக்கிறது தான் மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்குது. முக்கியமா அரசியல்வாதிகள் எல்லாமே உங்களுக்கு ஜெயமா தான் இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கன்னி ராசிக்கு. அதனால மிகப்பெரிய லெவல்ல வாய்ப்புகள் இருக்கனால எல்லாத்தையுமே கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பிரம்மாண்ட வளர்ச்சி தான் இந்த மாசம். உங்களுக்கு தெய்வ பலமும், தெய்வ அனுகிரகமும் இருக்கு. 9 கூடைய இடமும் ரொம்ப நல்லா இருக்கு. 5 கூடைய அதிபதியும் ரொம்ப நல்லா இருக்கனால, மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி, வளர்ச்சி, வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சியும் சரி, உறவுகளிடையே நல்ல வளர்ச்சிகளும் இருக்கு. கணவன், மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து அனுசரிச்சு செல்லக்கூடிய மாதமா தான் இது இருக்கு. பிரிந்தவர்கள்லாம் சேரக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. பொதுவா கன்னி ராசிக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமா தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர். பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது இந்த மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 கூடிய சூரியன் உங்களுடைய லக்னத்துல இருக்காரு. அதே மாரி அதிர்ஷ்டம் அப்படின்னா என்னன்னா, 2, 5 கூடிய புதன் வந்து உங்களுடைய ராசியில இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அது போக வந்து ராசியாதிபதி வந்து சுக்கிரன், அதே மாரி குரு 2 பேருமே வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது. நல்ல அமைப்பு. 12ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ஆட்சி பலம் பெறாரு. 11ஆம் இடத்துல சனி இருக்காரு. இந்த கிரக அமைப்பெல்லாம் என்ன சொல்ல வருது அப்டின்னா, பொருளாதார நிலை மேம்பாடு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வருது. முக்கியமா இவ்ளோ நாளா என்ன விஷயத்துக்காக காத்துட்டு இருந்தீங்களோ, அது எல்லாமே கை மேல உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பொருளாதாரத்த பொறுத்தவரைக்கும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. இதுக்கப்புறம் பயிற்சியானாலும் 3ஆம் இடத்துக்கு போறாரு. 3ஆம் இடத்துலருந்து 11ஆம் இடத்த பார்ப்பாரு. சுக்கிரன் பலமாக இருக்கு. குரு, சுக்கிரன் இணைவே காசு, பணம் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல வரதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க. அதனால என்னன்னா, காசு பணத்த எப்படி ஈட்டுறது அப்படிங்கக்கூடிய இது வந்து இந்த மாசம் நீங்க நெறைய கூடுதலான முயற்சிகள் பண்ணணும். புதன் உங்களுடைய ராசியில திக்பலம் பெறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்க. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம், பரிபூரணமான லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த அதிபதியே உங்களுடைய ராசியில திக்பலம் அடையறாரு அப்படின்னா, கட்டாயம் ஒரு நெறைய நன்மைகள் இருக்கு. இஷ்ட தெய்வம் என்னவோ அந்த தெய்வத்த வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்கள உங்களுக்கு கொண்டு வந்து குடுத்துரும். உங்களுக்கு என்ன திசை நடந்தாலும் சரி, குரு திசை நடந்தாலும் சரி, ராகு திசை நடந்தாலும் சரி, சனி திசை நடந்தாலும் சரி, மேக்ஸிமம் ரிஷப ராசியில
இந்த ஏஜ்ல தான் இந்த கேட்டகரியில தான் இருக்கும். இதுல எது நடந்தாலும் அற்புதமான பலன்கள் தான் உங்களுக்கு. என்னன்னா, சனி திசை நடந்தாலே சனி 11ஆம் இடத்துல இருக்கறனால நெறைய லாபங்கள ஈட்ட முடியுங்க. அதே மாரி ராகு திசை நடந்தாலும் ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. தொழில் ரீதியாகவும் சரி, வருமான ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் நல்ல உயர்வ அவர் கட்டாயம் குடுத்துருவாருங்க. இது நல்ல அமைப்பு. குரு திசை அப்டின்னாலே 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்த பார்க்கறதுனாலயும், 7ஆம் இடத்த பார்க்கறதுனாலயும் நெறைய மாற்றங்களும், நன்மையான மாற்றங்களும், எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடியதாகவும் இருக்கும். 7ஆம் இடத்த பார்க்கிறது ஒரு தொழிலுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்ப கொண்டு வந்து குடுத்துரும். பொதுவாவே வந்து சூரியனும், புதனும் சேர்ந்து 7ஆம் இடத்த பார்க்குறாங்க. அப்போ வந்து என்னன்னா, தொழில்ல நீங்க வந்து நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் தான். தொழில் மூலியமா நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. புது பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஏற்கனவே பார்ட்னர்ஸ் கூட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான ஒரு அமைப்பு உருவாகும் உங்களுக்கு. அதனால தொழில்ல இருந்த பிரச்சனைகள்லாம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பொதுவாவே பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கு. ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலையில இருக்கவங்களுக்கு, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குரு உங்களுக்கு 9ஆம் இடத்த பார்க்குறாரு. குரு கூட சேர்ந்து சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதியும் பார்க்கறதுனால நல்ல அமைப்புகள் இருக்கு. அமைப்புன்னா என்ன மாரின்னா, திடீர்னு ஒரு வளர்ச்சி, பெரிய வளர்ச்சி, ஐஸ்வர்ய பிராப்தம் இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு, நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. குடும்பத்தாருடைய ஆதரவுகள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஆதரவுகள் கிடைக்கும். அ கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நிகழும். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. அதுல பாகப்பிரிவினை உங்களுக்கு நடக்கலைன்னா, உங்களுடைய பார்ட் இருக்கு இல்லைங்களா? உங்களுடைய ஷேர் வந்து உங்களுக்கு கை குடுக்கும். அது மூலியமா நல்ல டெவலப்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அது ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. கணவர் வழி ஆதாயம் கட்டாயம் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்தையும் பார்க்குற குரு 11ஆம் இடத்தையும் பார்க்கறனால கணவர் வழி ஆதாயம் உண்டு. பொதுவாவே ரிஷப ராசிக்கு வந்து சகோதர வழி ஆதரவு. இளைய சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரன், சகோதரிகள் அதாவது இளைய சகோதர, சகோதரி, மூத்த சகோதர, சகோதரி வழி ஆதரவுகள் அதிகமாக இருக்கு. அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்ல அதாவது உறவுகளிடையே நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலைகள உருவாக்கி குடுத்துரும். ஒரு சிலருக்குலாம் இந்த மாதம் வந்து திருமண பிராப்தம் இருக்குங்க. திருமணம் கைகூடும். திருமணத்தில இருந்த பிரச்சனை, காலதாமதம் எல்லாம் நீங்கி, திருமணம் விரைவில் கைகூடுறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாசத்துல இருக்கும். இந்த மாசத்துல ஒரு நல்ல செய்தி வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அந்த மாரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. பொதுவாவே 4ஆம் அதிபதி சூரியன் உங்களுடைய ராசியில இருக்கனால, வீடு வாங்கக்கூடிய பிராப்தம், வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம்லாம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. அதுல நன்மைகளும் இருக்கு. அதாவது தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ, நீங்க உங்களுடைய பர்சனல் யூஸுக்காகவோ வாகனங்கள் வாங்குறது, அதே மாரி பர்சனல் யூஸ்க்காக வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, நிலத்தில இன்வெஸ்ட்மென்ட் பண்றது, இந்த மாரி அமைப்புகள்லாம் கட்டாயம் உங்களுக்கு நன்மைகளாக நடக்கும். முக்கியமா சனி 11ஆம் இடத்துல இருக்கனால, நீங்க நினைத்த ஆசை, அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறும். நீங்க என்ன விஷயங்கள செஞ்சாலும் சரி, அதுக்குன்னு ஒரு உழைப்ப போடும்போது, அந்த உழைப்பு உங்களுக்கு நல்ல உயர்வான இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சுரும். ப்ரமோஷன்ஸ் எல்லாம் நெறைய வருங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. உங்கனால நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு சில வாழ்க்கையில மேஜிக்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் நடந்துரும். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வளர்ச்சி. மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி கட்டாயம் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்டின்னா, கிரக இணைவுகள் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய கன்டென்ட்லாம் வந்து ஈஸியா மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுறது, உங்களுடைய வீடியோஸு வைரல் ஆகுறது, நெறைய அமைப்புகள் அதாவது புது புது வாய்ப்புகள் வரும். வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து வெளியிடுறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு வருது. அதே மாரி அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்ப மிஸ் பண்ணிறாதீங்க. திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்கள பாராட்டுவாங்க. அவங்க கூடயே உங்கள வச்சுக்குவாங்க. அது மூலியமா நல்ல ஆதாயம், நெறைய வருமானம் பார்க்கக்கூடியது. சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கிறது. இதெல்லாமே பேரும் புகழும் வரக்கூடிய அமைப்பு அரசாங்க துறையில இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு ஒரு கிரக இணைவுகள் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஏன்னா சூரியன் உங்களுடைய ராசியிலே இருக்காரு. ஒரு நல்ல பதவி, வாரிய தலைவர் இந்த மாரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமைப்புகள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கு. அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். முக்கியமா நெறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு. நல்ல நன்மை பயக்கும் விஷயங்கள்லாம் நெறைய இருக்கு.
திருமண பிராப்தம் இருக்கு. அதே மாரி புத்திர பாக்கியம் இருக்கு. சந்தான பிராப்தம். ஏன்னா 5 கூடைய புதன் வந்து உங்களுடைய ராசியில திக்பலம் பெறும்போது, சந்தான பிராப்தம் இருக்கு. அதே மாரி 11ஆம் இடத்த பார்க்கறனால உங்களுடைய விருப்பங்கள் யாவுமே நிறைவேறக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது எப்பவும் போல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 11ஆம் இடத்த குரு பார்த்தாலுமே, 9ஆம் இடத்த அஷ்டமாதிபதி வந்து பார்க்கறதுனாலயும், 7ஆம் இடத்த அஷ்டமாதிபதி பார்க்கறதுனாலயும், ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல ஒரு சின்ன மருத்துவ செலவு இருக்கு. கோர்ட்டு, கேஸ் பிரச்சனைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாதகமா வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே நேரத்தில வீண் விவாதங்கள்ல, சண்டை சச்சரவுகள்ல தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனைகள் வராம பார்த்துக்கிறது நல்லது. முக்கியமா வந்து வெளியில போகும்போது, நீங்க எங்க போறீங்க? எங்க வரீங்க? அப்படிங்கிறத உங்களுடைய வீட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. யார்ட்டயாவது சேட் பண்ணும்போது, இல்ல ஃபோன் பேசும்போது, இதெல்லாம் வந்து ரெக்கார்டட் பண்ணப்படலாம். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவா ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் பொருளாதார வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும், உயர்வாகவும் தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப நல்ல மாதம் தான் இந்த மாதம் உங்களுக்கு. இந்த மாதத்துலேருந்து நெறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்கள குடுக்க போது. ஏன் அப்படின்னா, செவ்வாய் 7 குடையவர். 7ஆம் இடம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு நிவர்த்தி ஸ்தானம். 7ஆம் இடம்ங்கிறது நெறைய பேத்துக்கு வந்து நிவர்த்தி ஸ்தானம்னு தெரியாது. பார்ட்னர்ஷிப்ப குறிக்கக்கூடியது, உங்களுடைய மேரேஜ் லைஃப குறிக்கக்கூடியது. அதே நேரத்தில நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே நிவர்த்தி அப்படிங்கக்கூடிய இடமும் 7ஆம் இடம் தான். அந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெறது ஒரு அற்புதமான விஷயம். குரு வந்து உச்சபலம் பெறாரு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துக்கு. அதாவது இந்த துலா ராசிய பொறுத்தவரைக்கும், அவங்க வந்து என்னன்னா, ஃபேமிலி விஷயமும் சரி, பிசினஸ் விஷயமும் சரி, எப்பவுமே 2யுமே பேலன்ஸ் பண்ணியே தான் போகணும். அதனால தான் அந்த துலாம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அந்த ராசிக்கு சிம்பலா இருக்கு. 10ஆம் இடத்துல வந்து ஒரு கிரகம் வந்து உச்சபலம் பெறுறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம், அருமையான விஷயம். உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு வந்து 11 கூடைய சூரியன் வந்து அஷ்டமத்துல இருக்காருங்க. அஷ்டமத்துல இருக்காரு. அது போக வந்து புதனும் வந்து அஷ்டமத்துல இருக்காரு. ஆனா புதன் அஷ்டமத்துல இருக்கனால உங்களுக்கு பிரச்சனை இல்ல. சூரியன் அஷ்டமத்துல இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, வண்டி வாகனங்கள இயக்கும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அது மட்டும் தான். மீதி எந்த வித பிரச்சனைகளும் உங்களுக்கு கிடையாது. தொழில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவலுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சி. இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் பிரம்மாண்ட வளர்ச்சி. அது வந்து என்னன்னா, இப்ப நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். ஒரு புது விஷயத்த செஞ்சுட்டு இருப்பீங்க. அத அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணி கொண்டு போறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாசத்துல தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே மாரி இறக்குமதி, ஏற்றுமதி, உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் நெறைய நன்மைகள் இருக்கு. நீங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு காசு, பணமெல்லாம் பொரள ஆரம்பிச்சுரும். ஏன்னா, குரு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று 2ஆம் இடத்த பார்க்குறாரு. சனியையும் பார்க்குறாரு. சனி ஆல்ரெடி 6ஆம் இடத்துல இருக்காரு. அதனால உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இது நல்ல வளர்ச்சியான காலகட்டம். எந்த விஷயத்த தொட்டாலுமே அதுல வெற்றி அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, வருமானமும் கூடுதலாக கிடைக்கும். 11 கூடைய லாபஸ்தான அதிபதி அஷ்டமத்துல இருக்கனால என்ன அப்படின்னா, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம். அதாவது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த அமைப்பு உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் இருக்கனால, நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் வந்து சூப்பரா இருக்கு. ஏன்னா 6 கூடிய குரு வந்து 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று வருமான ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால, ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளோ நாளா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய விஷயத்துல ஏதாவது ஒரு தடை இருந்துட்டே இருக்கும். ஆனா அந்த தடையெல்லாம் இப்ப நீங்கி, உங்களுக்குன்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுடைய நிலைகள உணர்ந்து, உங்களுடைய ஆஃபீஸ்ல இருக்கவங்க மேனேஜ்மென்ட்டே வந்து உங்களுக்குன்னு ஒரு நல்ல பிளேஸ குடுக்குறது, ஒரு நல்ல பொசிஷன குடுக்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே வந்து துலா ராசிக்கு இடமாற்றம், அதே மாரி உத்தியோக மாற்றம், தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு தொழில்லேருந்து ஒரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்றது, வேலையில வந்து ப்ரமோஷன் கிடைச்சு கூடுதலா வந்து வெளிநாடோ அல்லது வெளி மாநிலங்களோ, வெளியூர்களுக்கோ உங்களை மாத்தி விடுறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. முக்கியமா ஐடி ஃபீல்டு, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு
வெளி மாநிலம், வெளிநாடுகள், வெளியூர்லாம் செல்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கனால, உங்களுக்கு அது விருப்பமாக இருக்கும் பட்சத்தில் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, உடனே உங்களுக்கு கிடைச்சிருங்க. துலா ராசியே பொதுவா இந்த மாதம் வந்து நல்ல வருமானத்த ஈட்டக்கூடிய மாதம் தான். நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடியதாவும், வருமானம் அளவுக்கு மீறி வரக்கூடியது. நீங்க எதிர்பார்த்தத விட நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. முக்கியமா வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் நைட் டைம் டிராவல அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நீங்களா செல்ஃப் டிரைவ் பண்ணாதீங்க. பிசினஸ் விஷயமாகவோ, உத்தியோக விஷயமாவோ நீங்க வெளியில போறீங்க அப்படின்னா, ஆக்டிங் டிரைவர போட்டுட்டு போங்க. செல்ஃப் டிரைவ பண்ணாதீங்க. ஏன்னா அஷ்டமத்துல 2 கிரகம் இருக்கு. அஷ்டமாதிபதியும் வந்து குரு கூட சேர்ந்திருக்கனால பிரச்சனைகள் இருக்கு. மருத்துவ விரயம் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சின்ன விரயம் அப்படிங்கிறது இருக்கு. 3 கூடைய குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு உண்டான சொத்துல உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. அப்ப எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு இந்த மாதம் வந்து நிவர்த்தி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. உங்களுக்கு வந்து இந்த மாதம் சந்திரமங்கல யோகம் இருக்கு. அப்ப நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே சாதிக்க முடியும். செவ்வாய் சந்திரன பார்க்கும்போதே ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. இந்த சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமஸான யோகம். எப்படி அப்படின்னா, இவ்வளோ நாளா நீங்க மத்தவங்களுக்கு தெரியலனாலும் இந்த டைம்ல வந்து பளிச்சுன்னு தெரியக்கூடிய அமைப்பு. பளிச்சுன்னா நான் உருவ தோற்றத்த செய்யல. நீங்க செய்யக்கூடிய விஷயத்த சொல்றேன். நாம வந்து பளிச்சுன்னு தெரியறது மீன்ஸ் என்னன்னா, பாண்ட்ஸ் பவுடர் போட்டுட்டு போறது கிடையாது. நீங்க செய்யக்கூடிய விஷயம் மத்தவங்களுக்கு கண்ணுக்கு அப்படியே உறுத்தும். "இவரா இப்படி செஞ்சுட்டாரு, பரவாயில்லையே!" அப்படிங்கிற மாரி மிகப்பெரிய லெவல்ல அது வளர்ச்சி, ஃபேமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு இந்த மாசம் இருக்கு. அதே மாரி இடம் வாங்கக்கூடிய அமைப்பு நெறைய பேருக்கு 4ஆம் இடத்த குரு பார்வையிடுறதுனாலயும், ச சந்திரமங்கல யோகம் இருக்கனாலயும், ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு கட்டுறது, ஒரு வாகனம் வாங்குறது, இந்த மாரி பிராப்தம்லாம் உறுதியாக இருக்கு. 9ஆம் இடத்துல குரு, சுக்கிரன் சேர்ந்த இணைவும் வந்து காசு, பணத்த, ஐஸ்வர்ய பிராப்தத்த கொண்டு வந்து குடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல முன்பை விட நல்ல ஆர்வம் வர்றது, உயர்கல்விகள்ல பெரிய லெவல்ல சாதனை பண்றது, இந்த மாரி அமைப்பு இருக்கு. உத்தியோகம் தேடுறவங்களுக்குலாம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாலே ஏன்னா 3 கூடையவரே 10ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்த பார்க்கறதுனால, இன்டர்வியூன்னு போய் ஒண்ணு அட்டெண்ட் பண்ணாலே கையில வந்து ஒரு போஸ்டிங் கவர் ஆஃபர் லெட்டர் குடுத்துருவாங்க. அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த எக்ஸாம்ஸ் சிவில் சர்வீஸ் இந்த மாரி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட்ல ஒரு உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா பதவி ஸ்தானத்தையே குரு பார்வையிடுறதுனால நல்ல அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அதே மாரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு உயர்வான வளர்ச்சி. குரு, சுக்கிரன் இணைவே ஒரு மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி, பிரம்மாண்டமான ஒரு யோகத்த குடுத்துரும். காசு, பணத்த அள்ளி குவிச்சிரும். ஐஸ்வர்ய பிராப்தம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. அதே நேரத்தில ஹெல்த்த ரொம்ப பார்த்துக்கணும். ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 6ஆம் இடத்த குரு பார்த்தாலே மருத்துவ விரயம் பண்ணி தான் ஆகணும். தாயார் வழி சொத்துக்கள் வரும். ஆனா தாயாருக்கு மருத்துவ கண்டம் இருக்கு. தாயாருக்கு ஹெல்த்ல பிரச்சனை ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கண் சம்மந்தப்பட்டதோ அல்லது வேற நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். மருத்துவ விரயம் இந்த மாதம் இருக்கு. அதே மாரி கடன் ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் வந்து எவ்வளோ பிரச்சனைகளா இருந்தாலும் அதெல்லாமே ஒரு நிவர்த்தி உங்களுக்கு உண்டு. ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசிய பார்க்கறதுனால நல்ல அமைப்புகள் இருக்கு. அதே நேரத்தில செவ்வாய் 4ஆம் பார்வையா குருவையும் பார்த்துறாரு, 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ குருமங்கள யோகமும் உண்டு. இந்த யோகம் வந்து என்னன்னா, பல பிரச்சனைகள்ல இருந்து உங்களை நிவர்த்தி பண்ணி விட்டுரும். அடுத்த லெவல் வளர்ச்சிக்கு உறுதியா இருக்கும். நீங்க வந்து ஒரு லட்சாதிபதியா இருந்தீங்கன்னா, அடுத்த ஸ்டேஜ்க்கு போவீங்க. கோடீஸ்வரனா இருந்தா அடுத்த ஸ்டேஜ்க்கு. ஆனா உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா இருக்குது. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்பு, யோகம்லாம் இருக்கு. ஏன்னா பதவி ஸ்தானத்த குரு பார்க்குறாரு. எந்தவித சண்டை சச்சரவுகளும் இல்லாம உங்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்க போகுது. ஏன்னா பொதுவா கவர்மெண்ட் ஸ்டாஃப்னாலே, "அவருக்கு ஏன் ப்ரமோஷன்? எனக்கு ஏன் இல்ல?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. ஒரே பேட்ச்ல தானே இருக்கோம் அப்படின்னு. ஆனா ஏதாவது ஒரு இதெல்லாம் நீங்கி உங்களுக்கு வரக்கூடிய தடைகள், தாமதம்லாம் நீங்கி, உங்களுக்குன்னு ஒரு பதவி போஸ்டிங் கிடைச்சிரும். நல்ல இடத்துல கிடைக்கும். நல்ல காசு பணம் வரக்கூடிய இடத்துல கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அங்கீகாரங்கள் கிடைக்கும். அவங்களுடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். அது மூலியமா உங்களுடைய வளர்ச்சி நிச்சயம் பண்ணதா இருக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. முக்கியமா வந்து
ஹெல்த்லயும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் அற்புதமான பலன்கள் தான். நீங்க வந்து நெறைய ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. அதேமாரி ஒரு வாரியத்த வந்து கேட்டு வாங்குறது, காசு பணம் பார்க்கறது, நெறைய கான்ட்ராக்ட் இது பண்றது, இந்த மாரி அமைப்புகள்லாம் அரசியல்வாதிகளுக்கு பொதுவா இருக்குது. தெய்வ பலமும், தெய்வ அனுகூலத்தையும் அதிகமாக தேடிக்கணும். துலா ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. பெண்கள் வந்து தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். முக்கியமா வந்து கணவர்கிட்ட அடிக்கடி வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. ஏன்னா 6ஆம் இடத்த வந்து பாக்குது குரு. அப்ப சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தும். செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிய பார்க்கும்போதே, இந்த மாசம் வந்து பொதுவா வந்து டெம்ப்ட் ஆயிரும். அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அதிக உணர்ச்சி வசப்படுற மாரி ஆயிரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கிறது தான் நல்லது. பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். ஆடை, ஆபரண சேர்க்கைகள்லாம் உண்டு. அ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வண்டி வாகனங்கள் போகும்போது, இயக்கும்போதெல்லாம் மின் சாதனங்கள இயக்கும்போது, இந்த அடுப்படி இதெல்லாம் இயக்கும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய் பார்க்கறது நன்மையும் குடுக்கும், தீமையும் குடுத்துரும். ஏன்னா, அவரு 2, 7 உடையவரா இருக்காரு. நெறைய நன்மைகளாக இருந்தாலும், செவ்வாய் வந்து என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமா தூண்டி விடக்கூடிய கிரகம். உணர்ச்சி வசப்படுறது, உணர்வுகள அதிகமா தூண்டி விடுறது. அதனால சின்ன விஷயத்துக்கே நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறது, தேவையில்லாத படபடன்னு வர்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துரும். அதனால கவனமா இருக்கணும். பொதுவா துலா ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாசம் வந்து நெறைய மெடிடேஷன் பண்ணணும். அ எல்லா விஷயமும் ரொம்ப காமா முடிவெடுத்து பழகுங்க. டென்ஷன் ஆயிக்காதீங்க. இந்த டென்ஷன் உங்களுக்கு பிபிய கொண்டு வந்து குடுத்துரும். அதனால வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது தான் நல்லது. தெய்வ பலத்தையும், தெய்வ அனுகூலத்தையும் நீங்க தேடிக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம்ங்க. பொதுவா துலா ராசிக்கு அதிக நன்மைகள் தான் இந்த மாசம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.